ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025க்கான எஜுகேஷன் மெத்தடாலஜியில் முழு மதிப்பெண் பெறுவதற்கான வகுப்புகள் மற்றும் தேர்வுகள் நம்முடைய கல்வி மையத்தின் மூலம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் முந்தைய பிஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட வினாக்கள் மற்றும் அதனுடைய விரிவான விளக்கத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம். இன்றைய வினா மற்றும் அதனுடைய விரிவான விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 7, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம 6 வினாக்களை பார்த்துருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி நம்ம இந்த வினாக்களை நம்ம பதிவிட்டு வருகின்றோம். சரி, கொஷினை பாருங்கள். நவோதயா, சைனிக் அண்ட் நேஷனல் ஓப்பன் ஸ்கூல்ஸ் கம் அண்டர் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் விச் அத்தாரிட்டி? அதாவது நவோதயா, சைனிக் மற்றும் தேசிய திறந்தநிலை பள்ளிகள் எந்த நிர்வாகத்தின் கீழ் அமையும்? ஆப்ஷன் பாருங்கள். ஏ ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு, பி சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு, சி பஞ்சாயத்து அதாவது ஊராட்சி அமைப்புகள், டி பிரைவேட் செக்டார் தனியார் பிரிவு. இதுக்கான சரியான பதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு. ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். இந்த வினாவுக்கான விரிவான விளக்கத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா, நவோதயா, சைனிக் மற்றும் தேசிய திறநிலை பள்ளிகள் இந்த பள்ளிகள் மத்திய அரசின் கல்வி நிறுவனங்கள் மற்றும் இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தின் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கவுட் ஆஃப் இந்தியா நேரடி நிர்வாகத்தின் கீழ் செயல்படுகின்றன. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த ஒவ்வொரு பள்ளியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நவோதயா வித்யாலயாவுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கிராமப்புற மாணவர்களுக்கு மேல்தர கல்வி வழங்குவது இதனுடைய முக்கிய நோக்கம். அடுத்தது 2 மொழிகளில் கற்பித்தல். அடுத்தது பார்த்தோன்னாக்கா சிபிஎஸ்இ பாடத்திட்டம் இங்கே பின்பற்றப்படுகிறது. அடுத்தது சைனிக் பள்ளி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்திய இராணுவத்தில் சேருவதற்கு மாணவர்களை தயார்படுத்துவது தான் இந்த சைனிக் ஸ்கூல்ஸு. அடுத்தது பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் மாநில அரசுகள் இணைந்து நிர்வகிக்கின்றன. அடுத்தது தேசிய திறநிலை பள்ளி பார்த்தீங்கன்னாக்கா NIOS அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல்ஸ். இதை பார்த்தி அப்படின்னாக்கா தொலைதூர கல்வி முறை வழங்குவது. அடுத்தது தேர்வுகள் மற்றும் சான்றிதழ்கள் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டவை. இது மூணுமே இந்த 3 ஸ்கூலுடைய முக்கிய நோக்கங்கள். பிஜிடிஆர்பி முந்தைய தேர்வில் கேட்கப்பட்ட எஜுகேஷன் சைக்காலஜியுடைய அனைத்து வினாக்களுக்கும் விரிவான விளக்கத்துடன் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற அனைத்து மாணவர் ஆசிரியருக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 செட்டாக இருக்கும். அதாவது 2001லிருந்து 2010 வரைக்கும் ஒரு தனி புக்லெட்டு, அதே போல் 2011லிருந்து 2018 வரைக்கும் உள்ள கொஷின் பேப்பர் அது ஒரு தனி புக்லெட்டு, அதே போல் 2021லிருந்து 22 வரைக்கும் அதாவது லாஸ்ட்டாக நடந்த பிஜிடிஆர்பியினுடைய எஜுகேஷன் சைக்காலஜி ஒட்டுமொத்த கொஷின் பேப்பரும் தனி புக்லெட்டாக ஆக மொத்தம் 3 புக்லெட்டாக நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற அனைத்து மாணவர் ஆசிரியர்களுக்கும் இது கொடுக்கப்படும். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 மீடியத்திலும் நம்ம புக்கில் தரோம். இது இங்கிலீஷ் மீடியம், ஃபுல்லாகவே இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும். அதே போல் தமிழ் மீடியத்துக்கும் நம்ம தனியாக தரோம். இந்த மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வித் டீட்டெயில் ஆன்சர் நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக எஜுகேஷன் சைக்காலஜியில் ஒரு முழு மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அதே போல் யூனிட் வைஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் பிஜிடிஆர்பியில் மேஜருடன் இந்த சைக்காலஜிலையும் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.